இருதயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆமென். என் சபை என்கிற அருமையான குடும்பமே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனில் பார்க்கிற என் அருமை சகோதர சகோதரிகளை குடும்பங்களை தேவன் ஆஸ்வதிப்பாராக. பிறகு இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த மன்னா என்னவென்றால், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவன் நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன். பாருங்க, அவருடைய பேரின்ப நதி என்று சொல்லப்படுகிறது தேவ சமூகத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒரு பலனை குறிக்கிறது. அன்பானவர்களே, அது நம்மளை அடுத்த நாட்களுக்குள் நம்ம பிரவேசிப்பதற்கு உதவி செய்யும். தேவனுடைய பலன் இல்லாமல் நிச்சயமாகவே நாம் வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். அவர் பேரின்ப நதியினாலே நமக்கு திருப்தி அளித்து, நான் உன் தாகங்களை தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் பேரின்ப நதி எப்படிப்பட்ட தாகத்தை உங்க வாழ்க்கையில தீர்க்க போகிறது என்றால், தயவு செய்து நல்லா செய்தியை கவனிங்க. அவர் பேரின்ப நதி உங்க கசப்பு கலந்த அந்த வாழ்க்கையில உங்களுக்கு காணப்படுகிற கசப்புகள், ஹல்லேலூயா, அதாவது வாழ்க்கையே வெறுத்த ஒரு நிலை, அடைச்சி என்ன வாழ்க்கை இதுடா அப்படின்னு சொல்ற ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவன் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்ற விரும்புகிறார். அவர் பேரின்ப நதி கசப்பு நிலையை மாற்றும். மற்றும் அவருடைய பேரின்ப நதி மதுரமான ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, இந்த ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் எனக்கு பிடிக்கல, நான் இப்பொழுது இருக்கிற இந்த காரியங்கள் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுமையா இருக்கு, எனக்கே என்னை குறித்த ஒரு எரிச்சல் எனக்கு இருக்கு, எதற்காக வாழுகிறோம் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் உங்களுடைய சிந்தனைகளிலே வருகிறது தெரியுமா? கசப்பான வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, தேவன் இன்றைக்கு அவருடைய பேரின்ப நதியின் ஆசீர்வாதத்தின் மூலமாய் உங்களுடைய தாகத்தை மாத்திரம் தீர்க்க போகிறதல்ல, கசப்பின் நிலையை தேவன் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் நாம் மனம் கசந்து அழுகிறோமே, மனம் கசந்து போராடுகிறோமே, மனம் கசந்து நம் மரணத்தை விரும்புகிறோமே, அந்த விதமான நிலையை தேவன் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு கசப்பு நிலைமை காணப்படுகிறது? ஹல்லேலூயா. எதுவுமே பிடிக்கல, ஏதோ ஒரு ஜடம் போல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் போகிற இந்த வனாந்தர பாதை என்னை ரொம்ப சோர்வடைய பண்ணுகிறது, இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்துவேன்றார், ஆனால் நான் தனியாக தான் நடக்கிறேன், அவர் எங்கே என்னோடு இருக்கிறார், தோ அவமானப்படுறேன், தோ கைவிடப்படுறேன், தோ ஜபித்த ஜபம் இன்னும் கேட்கப்படலை அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் பல கேள்விகளோடு இன்றைக்கு நீங்கள் தேவாலயத்திற்கு வந்திருக்கலாம். தேவன் உங்களுடைய தாகத்தை, அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அது இல்லாமல் நீங்கள் விடாய்த்திருக்கிறீர்களோ, என்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாததனால் அந்த பெரும் கசப்பு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களோ, என் இயேசு அவைகளை உங்களுக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்கள் தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன். அவருடைய பேரின்ப நதி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் தேவன் மாற்றி போட போகிறார், வெறுமைகளை மாற்றி போட போகிறார். உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையை குறித்து இருக்கிற ஒரு எரிச்சல் நிலை, அதையெல்லாம் இயேசு மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல,
இந்த கசப்பு நிறைந்த காரியம் என் வாழ்க்கையில காணப்படுகிறது. என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. நான் சிரிக்கிறேன், ஆனால் உள்ள நான் தினம் 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 நொந்து உடைந்து போகிறேன். ஒவ்வொரு நாளும் என் இருதயம் கொஞ்சம் உடைஞ்சா பரவாயில்ல, ஆனால் சுக்கு நூறாய் தூள் தூளாய் உடைகிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதே என்று கண்ணீரோடு கசப்பு நிலையிலே வந்திருக்கிறேன். அன்பை சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கசப்பான நிலையை மாற்றுவேன். உன் கசப்பான இந்த வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உன் கசப்பான தண்ணீரை நான் மதுரமாக மாற்றி என் பேரின்ப நதியினால் உன் தாகத்தை தீர்ப்பேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்புகளை தேவன் இன்றைக்கு மாற்றப் போகிறார். அவர் எனக்கு மதுரமான ஆசீர்வாதங்களை சோர்ந்து போயிருக்கிற எனக்கு என் தேவன் தரப்போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கரம் உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா! உங்கள் வேலையிலே ஒரு கசப்பு நிலை காணப்படுகிறதா? குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் இருக்கிற ஒரு கசப்பு நிலை, பிள்ளைகளை குறித்த ஒரு கசப்பு நிலை, எதற்காக இருக்கிறோம் என்கிற ஒரு நிலை, எதிர்காலத்தை குறித்து எல்லாவற்றையும் குறித்து எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரி, நீ கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே. நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அதிசீக்கிரத்திலே இந்த உபத்திரவங்கள் உன்னை விட்டு விலக போகிறது. கர்த்தருக்கு இவைகள் லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசீக்கிரம் இந்த உபத்திரவம் என் வாழ்க்கையிலே என் இயேசு எனக்கு மாற்றி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அதிசீக்கிரத்திலே என்னுடைய கசப்பு நிலை மாறப்போகிறது. அதிசீக்கிரத்தில் இந்த உபத்திரவத்தை விட்டு நான் வெளியே வரப்போறேன். அதிசீக்கிரத்தில் இந்த கண்ணீர் நிறைந்த பாதையை விட்டு தேவன் என்னை வெளியே கொண்டு வரப்போகிறார். அதிசீக்கிரத்தில் என்னுடைய உயர்வு வரப்போகிறது. அதிசீக்கிரத்திலே தேவன் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். தேவன் என்னுடைய விரக்தியின் தன்மையை என்னிலிருந்து எடுத்து போட்டு எதற்காக என்ன இந்த பூமியில வச்சிருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷத்தோடு சுவாசித்து அவருக்குள் காணப்படும்படிக்காய் அந்த கசப்பின் நிலையை தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்க போகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, நம்ம குழந்தையிலிருந்து இந்த நொடி வரைக்குமே நல்லா சுவாசிக்கிறோம். ஆனால் இந்த சுவாசத்தை குறித்து எப்போ ஒரு பெரும் ஒரு பயம் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் தெரியுமா? பாருங்க, சில இந்த வீசிங் வருகிற அந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த மூச்சு திணறுகிற அந்த காரியம் நேரம் வரும் பாருங்க, அந்த நேரத்தில் அவங்க படாத அவஸ்தைப்படுவாங்க. ஹல்லேலூயா! படாத அவஸ்தையாக இருக்கும். ஆனால் நார்மல் டைமில் நம்ம விடும் பொழுது அதனுடைய மகிமை நமக்கு தெரியாது. தேவன் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு ஆக்சிஜன் தனியாக நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய சரீரம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ புரியும் இந்த சுவாசத்தினுடைய ஒரு பெரும் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக இலவசமாய் கொடுத்துருக்கிறது அப்போ புரியும். அதுவும் இந்த மரணத்தின் தருவாயில் இருக்கும் பாருங்க, அந்த மரணத்தின் தருவாயும் பொழுது அந்த சுவாசம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சிஜன் லெவல் அவங்களுக்குள்ள அப்படியே கம்மியாகும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் ஏற்படுத்தும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆனால் நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன், நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு நாளும் இனிமேல் பாருங்க, தேவன் அந்த கசப்பான காரியங்களை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டதற்காய் இந்த ஒவ்வொரு சுவாசத்துக்கும் நன்றி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! சோர்ந்து போகாதிருங்கள் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே. கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்த்து கசப்பானதை மதுரமாக்கி திருப்தி இல்லாத உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை தரப்போகிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய பேரின்ப நதி நம்மளுடைய மன சோர்வை நீக்குமாம், நம்முடைய கசப்பை மாற்றுமாம், நமக்குள் ஒரு பலனை, ஒரு உத்வேகத்தை உண்டாக்குமாம். ஹல்லேலூயா. பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு நம்மளுடைய தேவன் பலன் தந்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி அவர் தருவாராம். இளைஞர் சோர்வடைவார்களாம், வாலிபர்களும் இடறி விடுவார்களாம். ஆனால் கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம், கசப்பை மதுரமாய் மாற்றுகிற அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அவள் பெறும் பொழுது அவளுடைய பலன் இருந்த வண்ணமாகவே இருக்காதாம். அது புது பலன் அடைந்து அது கழுகை போல செட்டைகளை விரித்து உயர எழும்பி பறந்து அது தன்னை காத்து கொள்ளுமாம். எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது ஓடினாலும் சரி, அவை நடந்தாலும் சரி, சோர்ந்து போகாமல் காணப்படுமாம். அந்த பலன் யாருக்கு தேவை? ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சுன்னா அப்படியே டைட்டானிக் கப்பலே வந்து உடஞ்சி போன மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு, அப்படியே மூஞ்சை சுழிச்சிக்கிட்டு, அப்படியே இளவு வீட்டில் விழுந்த மாதிரியே சில முகங்கள் கிடக்கும். அப்படியே பார்க்கும் போதெல்லாம் என் தேவனே, என் தேவனே. ஹல்லேலூயா. சொல்கிறேன், நமக்கு போராட்டம் அதிகமாக இருந்தாலும் கவலை இல்லை, நீங்களா ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீயே உன் கழுத்தை பிடிச்சி வாக்குத்தத்தத்துக்குள்ளே போறியா? இல்லையே, தேவன் நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம் சோர்ந்து போகாமல் காணப்பட வேண்டும். என்ன கண்பானவர்களே, சில நேரம் இந்த மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ், சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நுழைவதற்குரிய வாசலாய் அது அமைந்துவிடும். ஹல்லேலூயா. சத்துரு நம்மளுடைய வாழ்க்கையிலே அது சீக்கிரம் உட்பிரவேசிக்க முடியாது. நீங்கள் யோபு ஐயாவுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் போய் தேவ சமூகத்தில் நின்று தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில அழிப்பதற்கு அவன் உத்தரவு கேட்கிறான். அப்போ ஒரு சத்ரு உங்கள் வாழ்க்கையிலே வந்து உங்கள் குடும்பத்தை சீரழிக்கணும், உங்கள் குடும்பத்தை அழிக்கணும் என்றால் பாருங்க, அவன் நுழைவதற்குரிய வாசல் உங்கள் வாழ்க்கையில திறக்கப்படணும். அதற்காகத்தான் அவன் எதை உபயோகப்படுத்துவான் என்றால் மன அழுத்தம், அந்த சோர்வை, இதை அதிகமாய் சத்துரு தான் பயன்படுத்துவான். ஹல்லேலூயா. எனவே வேதாகமத்தில் தேவன் பல முறை சொன்னார், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. பிரச்சனையை கடக்கக்கூடிய கிருபை தருவார், தண்ணீரில் கடக்க கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் வார்த்தைகள் வருகிறதுக்கு காரணம் என்ன? தம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் பிள்ளைகள் மனம் நொந்து உட்காரவே கூடாது. காரணம், இந்த புலம்பலும் முறுமுறுக்கிறதிலும் இது எப்போ வரும் தெரியுமா? சோர்ந்து போகும்போது தான் இவை ரெண்டும் வரும். இவை ரெண்டும் வரும் பொழுது சத்ரு உட்பிரவேசிப்பான். இவன் உட்பிரவேசித்து உனக்குள் இருக்கிற கொஞ்ச விசுவாசம் அதை பிடுங்கி முதல்ல வெளியே தூக்கி போடுவான். உனக்குள் இருக்கிற கொஞ்ச தரிசனம் அதை கொஞ்சம் தூக்கி பிடுங்கி எடுத்து போடுவான். உனக்குள் இருக்கிற கொஞ்ச வெளிச்சம் அதை பிடுங்கி அவன் வெளியே போடுவான். போட்டு மொத்த இருளும் கார் இருளா மாறி போய் உள்ள உக்காந்துக்கிட்டு சபையை விட்டுரும், ஐக்கியத்தை விட்டுரும், ஜெபிக்கிறத விட்டுரும், குடும்பத்தை விட்டுரும். அது மொத்தமாக விட்டு கடைசியில் பாருங்க, மரித்தப்புறம் பாதாளத்தில் போய் விழுந்து போகும். இதை சத்துரு எதை பயன்படுத்துகிறான் என்றால் இந்த பாரம். எனக்கு அன்பானவர்களே, நான் அதனால சொல்லுகிறேன், சோர்ந்து போகாமல் காணப்படுங்கள், சோர்ந்து போகாமல் இருங்கள். தேவன் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன். சத்துவம் இல்லையா? ஜபத்தில் உட்கார்ந்து இயேசுவிடம் கேள், சத்துவத்தை தருவார். ஆண்டவரே, எனக்கு நடக்க பலன் இல்லையா? நடக்க கிருபை தருவார். இல்லையா? ஜெபிக்கிறார், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். பாருங்க, அவரே சொல்றார், அவ்வளவு அபிஷேகம் பெற்றவர், அவ்வளவு, அவர் கூப்பிட்ட அக்கினி வருது. ஓ, அவ்வளவு தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை கொள்றாரு. எத்தனையோ மகிமையான ஊழியம், எத்தனையோ பேர் எழுப்பி இருக்கிறார். அந்த தேவ மனுஷனுக்குள்ளாகவே என்ன வருது என்றால் சோர்வு வருது. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த சோர்வு வந்த உடனேயே அதை போய் கிளியர் பண்ண விரும்புவார் கர்த்தர். அதை தாமதிக்க விட மாட்டார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் கூட ஒருவேளை தாமதிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தரிசனங்கள் கூட நடப்பதற்கு தாமதிக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய ஒரு சோர்வில் என்னுடைய மகனோ மகளோ உட்காரும் பொழுது தேவன் உடனடியாக அதற்குரிய ஸ்டெப்பை எடுத்து வசனத்தின் மூலமாய் உடனே பேச ஆரம்பிப்பார்.
டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் பேச ஆரம்பிப்பார், துதியின் மூலமாய் பேச ஆரம்பிப்பார், ஜெபிக்கிறது மூலமாய் பேச ஆரம்பிப்பார், போதகர் மூலமாய் பேச ஆரம்பிப்பார். எப்படியோ உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த லெவலில் வந்து இறங்கி வந்து உங்களோடு பேசி, நீ சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கேன், துணை நிற்க, நடத்துவேன், பயப்படாதேன்னு சொல்லி எல்லா வார்த்தையும் கொடுக்கிற வண்ணமாகவே எலியாவுக்கு தேவதூதரை அனுப்பி மன்னாவையும் கொடுத்து தண்ணீரையும் கொடுத்து அந்த சோர்வை எப்படி வெளியே எடுக்கிறார் பாருங்க. அதுதான் நம்மளுடைய தேவன். அதை சாப்பிட்டுட்டு 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்கிற பர்வதம் வரைக்கும் அவர் நடந்து போகிறார். பலனை தருகிற தேவன். அந்த சோர்வு அது வரும் பொழுது என்னன்னா மரணத்தை விரும்பும். மரணம் எதை குறிக்கிறது என்றால் 2 மரணம். சாத்தான் இந்த பூமியில் உங்களுக்காக ஒரு மரணத்தை நியமிப்பான். அந்த மரணத்தில் சிக்குகிற ஒவ்வொருவரும் பாதாளம் தான், அது வாய்ப்பே கிடையாது பரலோகம் வர. தேவன் வைத்திருக்கிற மரணம் மாத்திரமே நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்குமாம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு குறித்திருக்கிற ஒரு மரணம், எப்படி நம்ம பிறப்பை குறித்திருக்கிறாரோ, நம்ம எங்கே வாழணும், எப்படி பிறக்கணும், என்ன ஊழியம் செய்யணும், எப்படி வாழணும், என்ன பிள்ளைகள் பிறக்கணும், எதெல்லாம் குறித்து வைத்திருக்கிற மாதிரி நம்முடைய மரணத்தையும் குறித்து தேவன் திட்டமிட்ட அதே நேரத்தில் அதே சமயத்தில் அவர் திட்டமிட்டபடி நடந்தால்தான் அந்த ஆத்துமா பரலோகம் போக முடியும். அப்போ இந்த சோர்வின் மூலமாக எலியாவுக்குள்ளேயே என்னத்தை கொண்டு வருகிறான்? மரணத்தை வேண்டும். அது இன்னும் தூய தமிழில் சொல்லணும்னா, நான் சூசைட் பண்ணிக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய அர்த்தம் என கண்பானவர்களே. ஆனால் பாருங்க, எத்தனையோ உலகத்தான் இந்த முடிவை எடுக்கிற, சும்மா ட்ரை பண்ணுற அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? பாருங்க, ஒரு மகள் கேமரா முன்னாடி உட்காந்துருக்கிறா, ஒரு பையன் அவளை ஏமாற்றிட்டான். அப்போது இவன் உட்காந்துட்டு, இங்கே பார், நீ என்னை புரிஞ்சிக்கல, நீ இதெல்லாம் பண்ணல, நீ எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னா இந்த கத்தியை வச்சு நான் அப்படியே என்னுடைய தொண்டை பகுதியை நான் அறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் அப்படியே பேசிட்டு சொல்கிறா. அவள் ஆக்சுவலி வந்து அந்த சூசைட் அட்டம் பண்ணணும்னு பண்ணலை, இப்படியாவது என்னுடைய அன்பை அவனுக்கு புரிய பண்ணணும், எப்படியாவது தெரிவிக்கணும், எப்படியாவது நம்ம சொல்கிறபடி அவன் வாழணும், கேட்கணும் என்பதற்காக அவள் அட்டம் பண்ணுறா. அட்டம் பண்ணும்போது என்ன ஆகுது, அவள் சும்மா தான் வைத்தாள், அவளையே அறியாமல் என்ன ஆச்சுன்னா அந்த கழுத்தை அவளை அறுத்து கொண்டாள். பார்த்தீங்கன்னா முடிவு அவ்வளோதான், மரணம். கழுத்தை அறுத்து தொண்டை அப்படியே அந்த ஒரு மாதிரி ஒரு கட்டாய் ஃபுல் பிளட் வெளியே வந்து மரித்து போயிட்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ ஆத்துமாக்கள். அப்போது இந்த மரணத்தை நாம் என்றைக்குமே விரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. போராடணும், போராட கற்றுக்கொள்ளணும், பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும், தைரியமாக நின்று சமாளிப்பதற்கு அந்த அந்த தைரியத்தை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவள் பலன் தருவாராம், சத்துவம் இல்லாதவனுக்கு தான் சத்துவத்தை தருவாராம். அவனால் எழும்பவே முடியாது, ஆனால் அவனை கழுக போல உயர பறக்க வைக்கிற அளவுக்கு ஆவியானவர் பலன் தருகிற தேவனாம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கடவுள் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். நான் நினச்சா முடியுமா? நீங்கள் நினச்சா முடியுமா? இல்லை. நம்ம சாதாரண ஒரு புல்லு கொப்பான மனிதர்கள், காலில் பூத்து அப்படியே இரவு வாடி போகிற ஒரு சாதாரண சாம்பலு கொப்பானவர்கள். நிச்சயமாய் நம்மளுடைய பலன், ஆறுதல் எதுவுமே நம்மளை பலப்படுத்தாத மாணவர்களே. ஆனால் தேவனுடைய அந்த ஆறுதலும் அந்த பலனும் வாக்கு தத்தங்களுக்குள் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என் தாகத்தை தீர்ப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய பேரின்ப நதி என்னுடைய கசப்பு நிலைமையை வாழ்க்கை விட்டு மாற்றப் போகிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் கசப்பான வாழ்க்கையை என் இயேசு மதுரமாக மாற்றுவார். உங்கள் கசப்பான நாட்களுக்கு பதிலாக நல்ல நாட்களை என் இயேசு உங்களுக்கு நியமித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். சிலர் சொல்கிறீங்க, எனக்கு இந்த கசப்பான சூழ்நிலையை மாற்றினால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. சிலர், நான் இந்த கசப்பான நாட்களை பார்ப்பதற்கு பதிலாக நான் மரித்திருந்தாலே நலமாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் தாகத்தை தீர்க்கிற தேவன். நீ அடுத்து நடக்க வேண்டிய வழியிலே
இப்பொழுதே நீ சோர்ந்து போய் குறுகி போய் பலன் இல்லாமல் உட்கார்ந்தால் என்ன ஆகும்? இல்லை இல்லை, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம இன்னும் அதிக நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக சாதனைகளை நம்ம படைக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் அதிக பேருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் நம் நிலைமையை மாற்றுவார். தேவன் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். அவருடைய கண்மலையின் தேனின் ஆசீர்வாதம் நம்முடைய நாவுக்கு வாய்க்கும் ஒரு திருப்தியை அளிக்கும். அது நமக்குள் ஒரு இனிமையான ஒரு பராக்கிரமத்தையும் பலனையும் இயேசு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, மன விரக்தியின் நாட்களை இல்லை, இனிமேல் மன ரம்யமாய் நாட்களை நீங்கள் கடப்பீங்க. விசுவாசிக்கிறவன் தலைக்கு மேலே கரம் தட்டி மதுரமான ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்பி நம்மளை நடத்துகிற தேவன். அன்பானவர்களே, பாருங்க, தேவன் ஒரு 3 விதமான கூட்டத்திற்கு அவர்கள் சந்தித்த விரக்தியின் தன்மை, கசப்பு நிலையை ஒரு 3 கூட்டத்தாருக்கு என் இயேசு மாற்ற விரும்பினார். அதைத்தான் இன்றைக்கு பேசும்படி தேவன் ஆவியானவர் சொன்னார். முதலாவது நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்ராகமம் 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. இந்த சத்திய தயவு செய்து நீங்கள் தெளிவாய் கேளுங்க. இஸ்ரவேலர்களுக்காக தேவன் செங்கடலை பிளந்து அழகாய் அவர்களை வழி நடத்தினார். அதுவும் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் என்னோடு பேசுகிறார்னு சொல்ல போறீங்க? தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தி. அன்பானவர்களே, தேவன் இஸ்ரவேலர்களை செங்கடலை பிரித்து வெட்டாந்தரையிலே நடத்தினார். அப்பொழுது இந்த பார்வோனும் குதிரைகளும் ரதங்களும் எல்லாம் சமுத்திரத்தை தேவன் மூடுறதுனால, அவர் மூடி போட்டதுனால அவங்க இறந்துட்டாங்க, மாண்டு போயிட்டாங்க. இப்போ ஆரோனின் சகோதரி என்ன பண்ணுறாள்? மிரியம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியானவள் கர்த்தரை நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அவங்களுக்கு பின்னாடி அந்த வர்ஷிப் டீம் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் இந்த மிரியமுக்கு பின்பதாக கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி பாடி தேவன் செய்த பராக்கிரமத்தை விவரித்து பாடி கனப்படுத்துகிறார்கள். இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. செங்கடலை தாண்டி வரும் பொழுது துதித்து கனப்படுத்தி மிரியமும் அந்த கூட்டமும் கர்த்தரை துதித்து கொண்டே அவர்கள் உட்பிரவேசித்த இடம் என்னவென்றால் சூர் என்கிற வனாந்தர பகுதி. அல்லேலூயா. பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதாவது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு துணை என்பதை 1-2 பேருக்கு வெளிப்படுத்தல, அத்தனை லட்சங்களுக்கும் வெளிப்படுத்தி ஒரே விஷயத்தினாலே அத்தனை லட்சங்களுக்கும் நான் தான் கர்த்தர், நான் தான் உன்னை விடுதலை பண்றேன், நான் தான் உன்னை காணும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி உறுதிப்படுத்துகிற அந்த காரியம் தான் இந்த செங்கடல் பிரிக்கிற காரியம், இந்த எகிப்தியர்கள் மாளுகிற காரியம். இப்போ பாருங்க, இவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து அப்படியே கடந்து வருகிற வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க மாண்டு போறாங்க. இவர்கள் பிரவேசிக்கிற அந்த வனாந்தரம் தான் சூர் என்கிற ஒரு வனாந்தரத்தினுடைய பகுதிக்குள்ளாக இவர்கள் கடந்து வருகிறார்கள். இப்போ 3 நாள் இந்த சூர் என்கிற இந்த வனாந்தர பகுதியிலே 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. குடிக்க தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. பாருங்க, இந்த தண்ணீரினாலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். செங்கடல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை தேவன் அங்கே செய்திருக்கிறார். ஆனா இப்ப 3 நாள் பிரயாணப்பட்டும் அவர்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, மாம்ச சோர்வும் ஏற்பட்டு விட்டது, ஆவியின் சோர்வும் வந்துருச்சு. இப்போ 3 நாள் பிரயாணம் பண்ணியும் அவர்களுக்கு
தண்ணி இல்லை. அந்த இடத்துல மாறா என்கிற இடத்துல வந்த பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. என்னன்னா, அவங்க முதல்ல பார்க்குறாங்க, இந்த மாறா என்கிற இந்த இடத்துல தண்ணீரை இவர்கள் முதலாவது காண்கிறார்கள். இதை பார்த்த உடனே அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருதா. 3 நாள் பார்க்காத ஒரு விஷயத்தை இப்போ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு சந்தோஷப்பட்டு அந்த தண்ணியை போய் குடிக்க போனா அந்த தண்ணி கசப்பு நிலையாய் காணப்பட்டது. அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப விரக்தியின் தன்மையை ஏற்படுத்திருச்சு. அது இன்னும் அவர்களுக்கு துக்கத்துக்குள்ளாய் அவங்கள கொண்டு போயிடுச்சு. எனக்கு அன்பானவர்களே, அப்போது பாருங்க, இந்த ஜனங்கள் இந்த கசப்பான தண்ணீரை குடிக்க முடியாமல் தாகத்தினாலும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருந்தாலே நலமாக இருந்திருக்கும். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருப்பாங்க. 3 நாள் தண்ணி இல்லாமல் கடவுள் விட்ட மாதிரி இப்பயும் விட்டுருக்கலாம். இப்போ என்னமோ வச்ச மாதிரி வச்சு குடிக்க போனால் அதுவும் டேஸ்ட் இல்லாமல் இருக்குது. இதுக்கு கடவுள் அங்கே வச்சதுக்கு அந்த தண்ணீரையும் இல்லாமல் பிடுங்கிட்டு இருக்கலாம். இப்படியெல்லாம் அவங்க பேசி இருப்பாங்க எனக்கு அன்பானவர்களே. ஆனால் பாருங்கள், மோசேக்கு முன்பதாக போய் இவர்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசேயிடம் போய் சொல்லி, என்னத்தை குடிப்போம் மோசே, பாருங்க 3 நாள் ஆகுது, தண்ணி இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணி செலவழிந்து போச்சு, இங்கே வந்து குடிக்கலாம், நம்ம கடவுள் நடத்துவார், அதுவும் இல்லாமல் நம்ம கடவுள் பலனோடு நடத்துவார். நீ கிளம்பி வந்த 3 நாளில் இருக்கிற பலன் புடுங்கிக்கிட்டு போயிடுச்சு, கடவுள் எப்படி இன்னும் என்னை நடத்த போகிறார் என்கிற முறுமுறுப்பின் வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க. நம்ம நினைப்போம், ஆஹா அவங்க அப்படித்தான் பிரதர் முறுமுறுப்பாங்க, நம்மெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யவே மாட்டோம், கர்த்தர் அப்படியே இல்லைனா கூட ஸ்தோத்திரம் பண்ணி முழங்காலில் நின்று அப்படியே துதிப்போம்னு நம்ம நினைக்கலாம். அவங்களாவது அப்படியாவது சொன்னாங்க, நாம் இன்னும் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்போம். ஹல்லேலூயா. என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? நம்மளா இருந்தால் திருப்பியும் அப்படியே 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் செங்கடலில் தலையை விட்டு மாண்டு செத்து போய் கர்த்தர் நாம தூஷிப்படுறதுக்காக பின்னாடி பிடிங்கிட்டு ஓடிட்டு இருப்போம். அவங்களாவது என்ன பண்ணாங்க? முறுமுறுத்து சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, எண்ணத்தை குடிப்போம். அப்போ தேவன் பாருங்க ஒரு ஆலோசனை அந்த இடத்துல தரார். எப்பயுமே ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அங்கே தேவன் ஆலோசனை தர விருப்பமாக இருப்பார். அந்த ஜனங்கள் வந்து அப்போ கேட்டுக்கொள்ளணும். அதான் முக்கியம். அல்லேலூயா. கதவு அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கதவு திறக்கப்பட்டிருக்கோன்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. உயர்வுன்னு ஒன்று இருந்தால் தாழ்வுன்னு ஒன்று இருக்கும், கசப்புன்னு ஒன்று இருந்தால் இனிப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி என்னத்தை குடிப்போம் அப்படின்ட்டு அவர்கள் சொன்ன பொழுது தேவன் அவர்களுக்கு ஆலோசனை தர விரும்புகிறார். அப்போது அவங்க விரக்தியின் நிலையை மாற்ற கர்த்தர் கையில் ஒரு சொல்யூஷன் ஆல்ரெடி இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு மரத்தை காண்பிக்கிறார் மோசே கிட்ட. மோசே அதை வெட்டி கொண்டு வந்து இந்த தண்ணீரில் போடுப்பா, இதில் குடிக்க தகாத மாதிரி இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இதில் அப்படியே அழிந்து போயிடும், இது குடிக்க ஏதுவாய் மாறிடும், இது பெரிய ஒரு சுவையை தரும், ஒரு பெரிய ஒரு மதுரத்தை இது ஏற்படுத்தும். இந்த தண்ணியை இப்போ குடிக்க சொல்லும் போது ஒரு சொல்யூஷனை தேவன் தரார். அப்போது அவர் கொண்டு வந்து அப்படியே மரத்தை வெட்டி போடும்போது அந்த தண்ணீர் சுத்தமாய் மாறியது அன்பானவர்களே. அப்போ பாருங்கள், மதுரமாய் அந்த தண்ணீர் கசப்பு நிலையில் குடிக்க ஒப்பில்லாத ஒரு தண்ணீர் எப்படி மாறிச்சுன்னா மதுரமாய் மாறியது, சுத்தமாய் மாறியது. கர்த்தர் அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார், மதுரமான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தந்தார். இன்றைக்கும் இதே நிலைமையிலே இருக்கிற உங்களை பார்த்து தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன் என்னை நடத்துவார்னு சொன்னாரே, ஆனால் இந்த வனாந்தரத்தில் நான் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் எந்த காரியத்தையும் நான் பார்க்கலையே, இன்னும் இருக்கிற தூரம் நான் எப்படி நடப்பேன், இங்கேயே எனக்கு பலன் இல்லையேன்னு சொல்லி முறுமுறுத்து தேவ சமூகத்திற்கு இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு குடித்த தண்ணீர் அவர்களை ஜீவனை காப்பாற்றியது நாம் வாசிக்கிறோம். ஆனால் அது மாத்திரம் அது செய்யவில்லை. அவர்கள் அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாலும் பாலும் தேனும் இடத்துல போய் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தாலும் கர்த்தர் கொடுத்த இந்த தண்ணீரின் பலத்தின் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் மோசேக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா.
அந்த தண்ணீர் அவளை பலப்படுத்தியது. எலியாவை கொடுத்த உணவு பலப்படுத்ததை போல தேவன் பலத்தினால் இடைக்கட்டி நிரப்பினார். அந்த கசப்பான நிலையை மாற்றினார். அவங்களுக்கு என்ன தேவை? அந்த நேரத்தில் மன்னா தேவையில்லை, குடிக்க தண்ணீர் தேவை. என்ன தேவையோ அந்த காரியத்துக்கு இல்லாததனால் கசப்பு, சோர்வு, மனபாரம், அழுத்தம், திரும்ப போயிடலாம், திரும்ப அங்கே இருந்துடலாம், என்னமோ வந்தாலும் பாருங்க, என்ன தேவையோ தம் பிள்ளைகளுக்கு அதை தருகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, மாறாவின் அந்த கசப்பு நிறைந்த தண்ணீரை என் கர்த்தரால் மாற்ற முடியும் என்றால், கசப்பாய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை அவரால் நிச்சயம் மாற்ற முடியும். அதுவும் மதுரமாய் மாற்ற முடியும். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். தேவன் உங்களுக்கு ஆலோசனை தரப்போகிறார். உங்கள் எதிர்பார்ப்பு அவருக்கு தெரியும், உங்கள் தாகம் அவருக்கு தெரியும், உங்கள் மனவேதனை அவருக்கு தெரியும். இந்த ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் நீ சொல்கிறதும் அவருக்கு தெரியும். இன்னொன்று, இந்த ஆசீர்வாதம் கிடைச்சதற்கு கிடைக்காமலேயே இருந்திருக்கலாம்னு நீ சொல்லுகிறதையும் என் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவர் நன்மையாய் மாற்றுவார். சோர்ந்து போகாமல் இருங்கள். மதுரமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவங்கள கரம் உயர்த்தி, என் இயேசு எனக்கு மதுரமான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். என் தேவன் சகல தீமையும் எனக்கு நன்மையாய் மாற்ற போகிறார். என் துக்கம் அதிசீக்கிரமாய் சந்தோஷமாய் மாற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. அவர் பேரின்ப நதி என்னுடைய தாகத்தை தீர்க்க போகிறது. என் பிரயாணத்தில் எனக்கு பலனை உண்டு பண்ண போகிறது. என் பிரயாணத்தில் அடுத்து தேவன் வானத்தை திறக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது, அவர் இரவிலே நடத்துகிற எல்லா அதிசயத்தையும் அவர்கள் கண்டதை போல நானும் காண்பேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தலைக்கு மேலே கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலுடைய கசப்பு நிலையை தேவன் மாற்றுவார். எந்த காரியத்தினால் போராடி கொண்டு இருக்கிறீங்க, சோர்ந்து போய் காணப்படுறீங்க, இன்றைக்குடைய மன்னா உங்களை பலப்படுத்தும், உங்கள் தாகத்தை தீர்க்கும், உங்களை எழுந்து நடக்க வைக்கும். கர்த்தர் செய்ய போகிற அதிசயத்தை உன் சொந்த கண்ணை அங்கே பார்க்க வைக்கும். இத்தனையும் உனக்காக வனாந்தரத்தில் உன் தேவன் உன் பட்சமாய் நின்று உனக்காக செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு விசை தலைக்கு மேலே பலமாய் ஹல்லேலூயா நாம் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவர் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவர் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவரிடத்தில் கொண்டு வந்த போது அவர் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, பாருங்க, வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க அன்பானவர்களே. பாருங்க, 2வது ஒரு கூட்டத்திற்கு தேவன் எப்படியாய் அவங்க என்ன காரியம் இல்லைன்னு கசப்பாய் வாழ்க்கை மாறினதோ அவங்க வாழ்க்கைகளை தேவன் போய் சந்தித்து எப்படி செய்கிறார் பாருங்க. எலியா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை இந்த சுழல் காற்றிலே தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அவர் ஏறி போகிறார். அவரை கூட்டி கொண்டு போகும்படி கர்த்தருடைய ரதங்களும் குதிரைகளும் அழகாய் வருகிறது. அவர் சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த நேரத்திலே இந்த எலியாவினுடைய இந்த சால்வை இந்த எலிசாவு அதை வேணும் என்று பிரயாசப்படுகிறார். எனவே நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ பார்த்தால் உனக்கு கிடைக்கும் என்று அவர் எலியா சொல்லுகிறார். அந்த வார்த்தை எலிசா கேட்டு அப்படியாக அந்த சால்வையை எடுத்துக்கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க. இப்போ எலியாவினுடைய சால்வை இந்த எலிசாவின் மேலே வந்ததை யார் காண்கிறார்கள் என்றால், எரிகோவிலே பார்த்து கொண்டிருக்கிற மற்ற தீர்க்கதரிசிகள் இதை பார்க்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ எரிகோவிலே இருக்கிற மற்ற தீர்க்கதரிசிகள் அப்படியே சாஷ்டாங்கமாய் வந்து எலியாவிற்குள் இருக்கிற அந்த வரங்கள் எலிசாவுக்குள் வந்ததினால், இந்த வரங்களை ஆவியை அவர் பெற்றுக்கொண்டதினால் அப்படியே சாஷ்டாங்கமாய்
இந்த 50 தீர்க்கதரிசிகளும் எலிசாவுக்கு முன்பதாய் விழுந்து அந்த அபிஷேகத்தை கனப்படுத்துகிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ பாருங்க, இப்போ இந்த தீர்க்கதரிசிகள் எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க, எங்க கிட்ட 50 பலம் நிறைந்த ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த 50 பலம் நிறைந்த ஆட்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவை தேடும்படி நாம் போய் இந்த 50 பேரையும் அனுப்பலாம். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை ஒருவேளை பர்வதங்களுக்கு கொண்டு போயிருப்பார், அப்படின்னா ஏதாவது மலைகளுக்கு கொண்டு போயிருப்பார், இல்லை பள்ளத்தாக்குகளுக்கு கொண்டு போய் எலியாவை உற்றுப்பார். நாம் போய் தேடி பார்க்கிறோம் அப்படின்ட்டு எலிசாவிடம் இந்த 50 பலவான்களை நிறுத்தி தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. அப்போ எலிசா சொல்றாரு, அவர்களை அனுப்ப வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்கள அனுப்ப தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு எலிசா சொல்றார். ஆனாலும் இந்த மற்ற தீர்க்கதரிசிகள், எரிகோவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த மற்ற தீர்க்கதரிசிகள் எலிசா சலித்து போகும் மட்டும் அவங்க கேட்குறாங்க, இல்லை எலியாவை இவங்க போய் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கர்த்தர் எங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. அவ்வளவு பலம் நிறைந்த பலசாலிகள் போது சலித்து போக மட்டும் கேட்டதனால எலிசா சொல்கிறாரு, போங்க அப்படின்றார், அனுப்புங்க அப்படின்றார். பாருங்க, இப்போ இந்த 50 பேரும் போய் சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா தீர்க்கதரிசியை இந்த 50 பலவான்களும் போய் தேடுகிறார்கள். எங்கன்னா, மலைகளில் தேடுறாங்க, பர்வதங்களில் தேடுறாங்க, பள்ளத்தாக்கில் போய் தேடுறாங்க, சமவெளியில் தேடுறாங்க. எங்கே போய் தேடினாலும் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவை இந்த 50 பேரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ அவங்க வெறுமையாய் திரும்ப வரும் 3 நாளாக தேடுறாங்க, கிடைக்கல. 3 நாள் கழித்து அவங்க திரும்ப எலிசா கிட்ட வந்து அவர் கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது, இதைத்தானப்பா நான் உங்ககிட்ட சொன்னேன், போக வேண்டாம்னு சொன்னனே அப்படின்னு எலிசா மற்ற தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அந்த பட்டணத்தின், அந்த எரிகோ பட்டணத்தினுடைய மக்கள் எலிசாவிடம் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, இந்த பட்டணம் குடியிருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது, ஆனால் இந்த பட்டணத்தில் குடிக்கிற தண்ணி அது கெட்டு போன நிலையில இருக்கிறது, நிலமும் பாழ் நிலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது பாழ் நிலம் அப்படின்னா தண்ணீர் இல்லாததினால் விதைப்பும் இல்லை, அறுவடையும் கொடுக்க முடியாத அளவுக்கு பூமியே அப்படி காய்ந்த நிலைமையில பாழ் நிலமாய் மாறிடுச்சு என்று சொல்லி எலிசாவிடம் இந்த பட்டணம் மக்கள் வந்து பேசுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் எலிசா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு புது பாத்திரம், அந்த பாத்திரத்தை கொண்டு வர சொல், அதிலே உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எலிசா ஆலோசனை தருகிறார். இந்த நேரத்தில் பாருங்க, இந்த எலிசா நீரூற்று அண்டைக்கு போய் அந்த புது பாத்திரத்தில் உப்பை போட்டு அவர் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், இனி இந்த தண்ணீர் ஆரோக்கியமாக்கிவிட்டார் கர்த்தர், இனி சாவு வராது, அதாவது வறட்சியும் இருக்காது அப்படின்னு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனக்கு அன்பானவர்களே, இனி இந்த தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவாகவும் பாழ்நிலமாக இருக்காது, அது வறட்சியாகவும் இருக்காது. இந்த தண்ணீர் கர்த்தர் ஆரோக்கியமாக்கினார்னு சொல்லி அந்த ஜெபத்தினால் அந்த உப்பை அந்த தண்ணீரிலே போட்ட பொழுது அந்த மொத்த தண்ணீரும் கெட்டுப்போன நிலையை கர்த்தர் அதிலிருந்து எடுத்து தேவனுடைய பிரசன்னம் அந்த ஜெபத்தினால் அந்த முழு நதி, அந்த தண்ணீர் நிறைந்த அந்த நதியை ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அந்த பட்டணத்தினுடைய மக்களுக்கு அது மாறினது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ, அது கிடைக்காமல் இருக்கிறதோ, அது மற்றவங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு இலக்காரமாக தான் தெரியும். ஹல்லேலூயா. மேபி அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம்.
அது எல்லாருக்குமே ஈஸியாக வாங்கக்கூடிய காரியமாக இருக்கலாம். இதுக்காகவா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், இதுக்காகவா போராடினேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களில் மற்றவங்க நமக்கு குறித்து சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு என்ன தேவையோ அந்த தேவை தேவன் நமக்கு சந்திக்கும் பொழுது அது கண்மழையின் தேனை போல நமக்கு திருப்தியாகத்தான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படித்தான் அந்த ஊர் மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல், வறட்சியிலே, விவசாயம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் செத்து போய் எங்கேயாவது போய் பிழைத்து கொள்ளான்ற அளவுக்கு தண்ணி இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் அது இருந்தும் இல்லாததற்கு சமமாக எலிசாவின் நாட்களில் இருந்த பொழுது தேவன் அந்த மனிதனை பயன்படுத்துகிறார். அவருடைய முதல் அற்புதம் என்னவென்றால், இப்படியே தண்ணீரை இருந்த அந்த கசப்பு நிலையை மாற்றி சுத்தப்படுத்துகிறார். அது பெரிய ஆரோக்கியமான ஆசீர்வாதமான ஒரு தண்ணீராய் அது மாறியது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இன்றைக்கு இதே போல உங்கள் வாழ்க்கை வறண்டு போய் நிற்கிறீர்களா? ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் ஆசீர்வாதம் இருந்தும் இல்லாமல் இருக்கு. என் வாழ்க்கை வறண்டு போய் இருக்கு, அது குடிக்க ஒப்பில்லாததா இருக்கு, கசப்பா இருக்கு, வாழ பிடிக்கல. இந்த மாதிரியான ஒரு இதே நிலைமையிலே அவர்கள் அன்றைக்கு சந்தித்தார்கள். ஆனால் தேவ மனிதனை அனுப்பி கர்த்தர் அவளுடைய கூக்குரலை கேட்டு அதை ஆரோக்கியமாக்கினார், அதை மதுரமாய் மாற்றினார். அங்கிருந்து அந்த தண்ணீரை குடித்த பல தீர்க்கதரிசிகள் பரலோகத்துக்கு உபயோகமாய் மாறினார்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வறண்டு போன உங்கள் வாழ்க்கை என் தேவன் பசுமையாக்குவார், நீரூற்றாய் மாற்றுவார், ஆரோக்கியப்படுத்துவார், அதை ஆசீர்வதிக்கவும் போகிறார். உங்கள் பாழ் நிலம் என் கர்த்தரால், உங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பாழ் நிலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் அந்த இருக்கிற அந்த கெட்ட தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் மாறும். உங்களை வாழ வைத்து அழகு பார்க்குகிற ஒரு தேவன், உங்கள் கண்ணீரை அதி சீக்கிரத்தில் மாற்றப் போகிற ஒரு தேவன், உங்களுக்கு சந்தோஷத்தை கட்டளையிட போகிற ஒரு தேவன். அவர் மதுரமான சிறப்பான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னால் முடியாதுப்பா, நான் மனுஷன், நான் மனுஷி, என் கடவுளால் முடியும், என் இயேசுவால் முடியும் அப்படின்னு எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல விரும்புகிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையை மதுரமாக, சிறப்பாக, நல்ல ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் கட்டளையிடுகிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, போராட்டங்கள் இதுக்கப்புறம் வந்தாலும் அந்த கசப்பான ஒரு நிலை, முடிவை குறித்து நீங்கள் கேட்க மாட்டீங்க. காரணம், கர்த்தர் நடத்துவார் என்கிற ஒரு பராக்கிரமத்தின் பலன் உங்களையே அறியாமல் இயேசு உங்களுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நாம் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் கிடையாது. சரியா? கடவுள் ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்களை சற்று தாமதமாக்குகிறார்? தேவன் நம்மளை ஏன் அதிகமாக, பாருங்க, கூப்பிடும்போது தண்ணீர் கொடுப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லலை. நாவு வரலும் போது அந்த தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்கிறார். அது என்ன, கேட்கும்போது தானே தரணும். வசனம் சொல்லுது, அவங்க நாவு கூப்புறத்து கூட வராத அளவுக்கு நாவு வறண்ட பொழுது அவர்களுக்கு செவி கொடுப்பாராம். சரி, தேவனுடைய மூளை அது மிகச் சிறப்பான ஒன்று. நம்மளுடைய மூளை மாதிரி அவருடைய எண்ணங்கள் இருக்காது. அவர் பெரியவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் ஆச்சரியப்படுத்துகிறவர், அவரால் எல்லாம் முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கேட்கிற காரியங்கள் உடனடியாக தேவன் தர மாட்டேங்கிறார்? நான் சொல்லட்டுமா, கர்த்தர் அடுத்த 2.5 வருஷத்தில் நீ எப்படி இருக்க போற அப்படிங்கிறத இன்றைக்கே பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அடுத்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் என் மகனுடைய பேச்சு எப்படி இருக்கும்,
எண்ணம் எப்படி இருக்கும், என் மகள் என்ன விசுவாசமாக பேசுவா, எல்லாம் அவருக்கு தெரியும். அங்கே ஏதாவது லேக் ஆகுது, அவர் வழியிலிருந்து அவர் திட்டத்திலிருந்து வெளியே போகிற மாதிரி அவர் பார்க்கிறார் அப்படின்னா, அவர் இந்த இடத்துல அங்கே அந்த மாதிரி வராமல் இருக்க இங்கே எந்த மாதிரி இவங்களை வெயிட் பண்ண வைத்தா அந்த ஆசீர்வாதத்தினுடைய மகிமை தெரிய வரும் என்பதை சற்று தாமதப்படுத்துவார். ஏன்னா எப்படி நமக்கு தேவன் தரிசனம் தராரோ, அவர் நடக்க போகிறது தரிசனமாய் பார்த்து தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியாய் காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. என்ன கண்பானவர்கள், எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் பாருங்க. ஒரு தம்பதியினர் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு ஆட்கள், 2 பேருமே. அவங்க கணவன் மனைவியும் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிட்டாங்க. 2 பிள்ளைகள் இருக்குது, ஒரு மகன் ஒரு மகள். அப்போது இந்த மாதிரி பிரிஞ்ச இந்த சமயத்தில் என்கிட்ட டெய்லியும் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி நானும் என் கணவரும் பிரிஞ்சிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பிரச்சனை இந்த கசப்பை எப்படி மாற்றி என் பிள்ளைகளும் நானும் குடும்பமாய் வாழ போகிறோம் அப்படின்னு தெரியல, தயவு செய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு டெய்லியும் ஃபோன் பண்ணுவோம். வீக்லி ஃபோன் பண்ணுவாங்க, மந்த்லி ஃபோன் பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணி ஒவ்வொரு மாதம், பிரதர் தேவன் ஏதாவது காரியத்தை சொன்னார்னா சொல்லுங்கள் பிரதர், நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன் பிரதர், அப்படியே செய்கிறேன் பிரதர் அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் போராடி அதற்கப்புறம் அவங்க கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த கசப்பு நிலையை கர்த்தர் மாற்றி அவங்கள அப்படியே குடும்பமாய் கட்டினார். ஆனால் அதை எங்ககிட்ட அறிவிக்கலை, அவங்க சொல்லலை. நானும் ரொம்ப நாளாக உட்காந்துட்டு, ஆண்டவரே அந்த கணவன் மனைவி நீங்கள் இணைக்கணும், இந்த பிள்ளைகள் பிரியக்கூடாது, அப்படியா பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு அப்புறமா ஃபோன் கால் ஃபுல்லாக கட், ப்ரேயர் ஃபுல்லாக கட், ஐக்கியத்தில் ஜெபிக்கிறது கட், மந்த்லி கூப்பிட்டு ஆலோசனை கேட்கறது கட், எல்லாம் கட். சரின்னு சொல்லி நானாகவே ஃபோன் பண்ணி, என்ன ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கலான்னு வந்தால் அவங்க சந்தோஷமாக சிரித்து சொல்கிறாங்க, பிரதர் நானும் என் கணவரும் சேர்ந்து விட்டோமே, நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டிலே வாழ்கிறோமே, இப்போ நல்லா இருக்கோம், கடவுள் பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதத்தை எங்களுக்கு தேவன் செய்து இருக்கிறார் அப்படின்ட்டு அப்படியே சந்தோஷமாக சொல்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த மக்கள் பாருங்க, ஆசீர்வாதம் பெற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற பின் அவங்களுடைய நிலை எப்படி ஆயிடுதுன்னா, அந்த ஆசீர்வாதம் வராததுக்கு முன்னாடி தேடின அந்த கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவம் அந்த ஆசீர்வாதம் பெற்ற பின் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் ஒரு குடும்பம் நடு தெருவில் நிற்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு குடும்பம் 3 வருடங்களாய் எங்களால் முடிந்த ஆலோசனை எல்லாம் கொடுத்து தேற்றினோம், எல்லா கர்த்தருடைய வார்த்தையை சொன்னோம், தரிசனத்தை சொன்னோம், பகிர்ந்து கொண்டோம். ஒரு நிலைக்கு வந்தார்கள். அந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஐக்கியத்தை கட், ஜபம் கட், எல்லாம் கட் ஆகிடும். நம்மகிட்ட அந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னு கூட சொல்லறதுக்கு டைம் கிடையாது அவங்களுக்கு. கர்த்தர் பாப்பார். அதை நான் புரிந்து கொண்டேன். அப்போ தான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம கேட்கிற அநேக விஷயங்களுக்கு ஏன் டிலே பண்ணுறார் தெரியுமா? நான் அதை பெற்ற மாதிரி அவர் அடுத்து பார்க்கும்போது அங்கே ஏதோ என்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் காணப்படுது, ஏதோ அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றியிலிருந்து கம்மியாயிருச்சு, ஏதோ என் ட்ராக்கை மாறி இருக்கேன், அதை சரி பண்ண தான் கர்த்தர் என்னை இங்கே காத்திருக்க வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காய் பிரயாசப்படாதீங்க. வாக்கு தத்தம் நிறைவேறினாலும் அந்த தகுதியை நான் இழக்காமல் இருக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. எத்தனை பேருக்கு புரியுது தேவன் பேசுகிற காரியம்? அல்லேலூயா. நான் யோசித்து பார்க்குறேன், இந்த யோசேப்பு உயர்வு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்?
யோசேப்பினுடைய உயர்வு வந்ததுக்கப்புறம் அப்பா முன்னாடி சரி அத்தனை வருஷம் கழிச்சுட்டு பார்க்க முன்னாடி அவர் போய் என்ன பண்ணிடணும், பாத்தியாப்பா என்னமோ அன்னைக்கு சொன்னேன், அம்மா அப்பாவை நான் உன் கீழே வந்து இருப்போமாடான்னு என்னென்னமோ பேசுனேன், பாத்தியாப்பா இங்கே உங்களை எங்கே கொண்டு வந்து நிற்க வச்சாரு, நான் தான் இப்போ உனக்கு சாப்பிட்றதுக்கு சோறே போடணும். என்ன சகோதரர்கள் என்னை பார்த்து இப்படி கிண்டல் பண்ணீங்க, குழியில் தூக்கி போட்டீங்க, அப்படியே என்னை கொண்டு போய் விற்றீங்க, இஸ்மவேல் கிட்ட அவன் எகிப்து கொண்டு வந்தான், என்னை எவ்வளவு பண்ணீங்க, உங்களை நான் திரும்ப பண்ணுறேன். ஏதாவது பேசினாரா? பாருங்க, ஏதாவது பேசுகிறாரா? எங்கேயுமே அவர் உயர்த்தப்படுவதற்கு முன்பும் உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரே ஸ்தானம், ஒரே அன்பு, ஒரே மன்னிக்கிற சுபாவம், ஒரே இரக்கம். அந்த பாருங்க, தேவன் அதை பார்த்துதான் யோசேப்பை ஆசீர்வதித்தார். எங்க தெரியுமா பார்த்தாரு? சிறைச்சாலைக்குள் படுத்திருந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது என் மகனுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறான் அவர் தரிசனமாய் பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கிறான்னு தேவன் பார்த்த பின்பதாய் சிறைச்சாலையின் கதவை திறக்கிறார். அப்போ உனக்கு கதவு திறக்கலைன்னா கர்த்தர் மேலே கோவப்படாத, உன் மேலே ஏதோ ஃபால்ட்டு வருது, அதை நீ சரி பண்ணிக்கிறதுக்கு இப்பயே பிரயாசப்படு. சில பேர் நடந்ததை குறித்து மாற்றுறதுக்கு பிரயாசப்படுவாங்க. ஆமீன். எங்கேயா ஒரு இடத்துல போய் திருடிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த திருட்டை மறைப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, என்னென்னமோ நடுவில் ஒரு சாட்சியை கொண்டு வந்து திணிப்பாங்க. நம்ம பாருங்க, நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடக்க போகிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், தேவனுடைய கிருபையினால் அதை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் நம்ம இதுவரைக்கும் விழுந்தோம், தள்ளாடினோம், தவித்தோம், எந்திரிச்சு வந்தோம், எல்லாம் ஓகே. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறின பின் நாம் இடறி விழக்கூடாதுன்னு கர்த்தர் பார்க்குறார். அதில் நம்ம ஃபால்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் வருஷம் ஜெபம் பண்ணுன்னு விட்டுருவார். அந்த ஜெபம் மட்டும் பண்ணுவேன் செய்வேன் அப்படியே நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே காணப்படுவார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஒரு வார்த்தையும் வீண் போகாது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன், உன்னை எழுந்து நடக்க வைக்கிற ஒரு கர்த்தர், உன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன், அவருடைய பேரின்ப நதியினால் வெறும் உன் தாகத்தை அல்ல, உன் வாழ்க்கையிலே உனக்கு பிடிக்காமல் நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை தேவன் விளக்க விரும்புகிறார். அந்த கசப்பு நிறைந்த காரியத்தை இயேசு மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், எனக்கே என் வாழ்க்கையில் நடக்கிறது பிடிக்கல பிரதர்? கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லலை, இயேசு என்கிற ஒரு உன்னதமான கர்த்தரை நோக்கி சொல்கிறீங்க. என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ சாதிக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் சாதிக்க முடியல. என் வாழ்க்கையில் நான் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன், என்னால் மேலே ஏற முடியலை. எனக்கு இந்த ஒரு நன்மை நடந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன், இன்னும் நடக்கலை. எனக்கு இது ஒன்றே ஒன்று கர்த்தர் வாய்க்க பண்ணாருன்னா நான் கடைசி வரைக்கும் நன்றியாக இருப்பேன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, அவர் கசப்பான நிலையை மாற்றுகிற தேவன். எல்லாராலையும் பொருத்தனையில் உண்மையாக இருக்க முடியாது, எல்லாராலையும் ஜெபத்தில் உண்மையாக இருக்க முடியாது, எல்லாராலையும் கொடுத்த குடும்பத்தில் உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் ஏலி அன்னாள் அழுகிறத பார்த்தார், ஆனால் கர்த்தர் அன்னாள் கேட்டதை நான் கொடுத்தா அன்னாள் என்ன செய்வா அப்படின்னு பார்த்தார். அதான் தேவன். ஆமென். பைபிள் கிளாஸில் கூட எடுத்தேன், ஒரு பால், அந்த குழந்தை பால் மறக்கிற அந்த நேரம், அந்த காலம் வரைக்கும் அம்மாவோட இருக்க அந்த பால் மறக்கிற அந்த வினாடியிலேயே அண்ணாள் கொண்டு வந்து தேவ சபையில் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க பாருங்க. இது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆமென். இது எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொரு நாளும் அவள் தன் வயிற்றிலே கையை வைத்து என்ன சொல்லியிருப்பாங்க அந்த அம்மையார், இதை நான் கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணியிருக்கேன், இது கர்த்தருடையது, இது என்னுடையதல்ல, இது கர்த்தருடையது. அதனால தான்
கர்த்தருக்காக கொடுக்க அது முன் வர முடியும். அல்லேலூயா. எனக்குரியதல்ல, தேவனுக்காக நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அது தேவனுக்குரியது, கர்த்தருக்குரியது. அந்த எண்ணம் கர்த்தர் இது எங்கே பார்த்தார் தெரியுமா? தரிசனமா மனக்லேசமாய் தன் இருதயத்தை தேவ சமூகத்திலே அப்படியே ஊற்றினால் ஒரு வசனம் வருது பத்தியா? அங்கே ஏலி அன்னாள் முகத்தை பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்த பின் அன்னாள் எப்படி இருக்கிறாள் என்பதை பார்த்தார். அதிலே சாமுவேலை கொண்டு வந்து சபையில் விட்டதை தேவன் பார்த்தபடியினால் நீ சமாதானத்தோடு போ என்று கர்த்தர் சொன்னார். அப்போ அந்த உண்மை நீங்களும் நானும் உண்மையா கடைசி வரைக்கும் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்கள் துரிதமாய் நடைபெற ஆரம்பிக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. குழந்தை கொடுத்தா சபைக்கு வரேன்னுவாங்க, குழந்தை பிறந்தா குழந்தை அழுகுதுன்னுவாங்க, குழந்தை வளர்ந்தா உள்ள கத்துது வர முடியலன்னுவாங்க, குழந்தைய கூட்டிக்கிட்டு வண்டியில் வர முடியல வண்டி இல்லைன்னுவாங்க. இப்படி பல காரணங்களை சொல்லி பல பேர் உட்காருவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆசீர்வாதத்தை பெண்டிங்கில் வைத்திருவார். அது எப்போ அப்ரூவல் ஆகும் தெரியுமா? உன்னுடைய கனியை கர்த்தர் பார்ப்பார், உன் இருதயத்தை பார்ப்பார், உன் எண்ணங்களை பார்ப்பார். யோசேப்பை மாதிரி நீ ப்ரூவ் பண்ணிட்ட, அன்னாள மாதிரி நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அவரை நேசிக்கிறது எதுக்காகவும் அல்ல, அவர் என் மேலே பாராட்டின கிருபை, அதுக்காக நான் உண்மையாக இருப்பேன் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில் உடனே 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 அது என்ன ஆகும்னா நிறைவேற ஆரம்பிக்கும். யாக்கோபு ஐயா வாழ்க்கையில் தேவன் நீ திரும்ப உன் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லுகிறதுக்கு முன்பதாக பல வருடம் அவர் எங்கேயோ அவன் மாமா வீட்டில் அவர் கிடக்கிறார் பாருங்க. கர்த்தர் ஏன் பல வருஷம் எடுத்துக்கிட்டார் தெரியுமா? யாக்கோபு திருடி இருக்கிற, அண்ணனை ஏமாத்திருக்கிற, அப்படியா எடுத்துட்டு ஓடி வந்திருக்கிற, எல்லாம் ஆண்டவருக்கு என்ன ஆச்சுன்னா தெரியும். ஆனால் நீ கல்லை வச்சுட்டு படுக்கும் போதுல இருந்து நான் உனக்கு ஒரு தரிசனம் காட்டுனே, வாக்கு கொடுத்தனே, அதுக்கு நீ எவ்வளவு உண்மையாக இருப்ப என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதனால் கர்த்தர் பல வருஷம் எடுத்துக்கொண்டார். அவர் வாக்கு கொடுத்தது மாதிரியே யாக்கோபு அதற்கு அப்புறம் திருடவும் இல்லை, ஏமாற்றவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லை, கடவுளுக்கு உண்மையாக இருந்தார், ப்ரூஃப் பண்ணார். கர்த்தர் நீ கிளம்பி அங்கே போன்னு சொல்லி அங்கே அப்படியாய் தேவன் அவர் கொடுத்த அந்த பூமியை, அவருக்கு படுத்திருந்த பூமியை சொந்தமாய் கொடுத்தார். ஆமென். நான் ஏன் இத்தனை உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். சபைக்கு வந்தால் ஏன் பிரதர் இது நடக்கலை, நடந்தால் நீ ஓட்டுருவிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு நாங்கள் அந்த மாதிரி அவ்வளோ கேசஸ் பார்க்குறோம், அவ்வளோ பேரை பார்க்குறோம். வீட்டை கட்டி கொடுத்தா போதும் பிரதர், மாதம் ஜெப வைப்போம் பிரதர்னுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். பார்த்தா கட்டியிருப்பான், 20 கோடி கட்டியிருப்பான் வீட்டை. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் கூட பேச மாட்டான். அது தேவன் பாருங்க அப்படிதான் சோமனும். அவங்களுக்கு நானாக ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் பல மாதம் கழிச்சு, என்னம்மா பாஸ்டர் கார்த்திக் ஜோஷுவான் குன்றத்தூரில் ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, பிரதர் நாங்கள் ஊரில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தோம்ல, அதை கட்டி முடிச்சுட்டு இன்னொரு வீட்டை கட்டுறோம் பிரதர். அந்த வீடு கட்ட முடியாமல் பல தடை, அதில் கர்த்தர் பல கோடியை போட்டு அப்படியே பெண்டிங்கில் நின்று, அது வேலை செய்கிற வந்தால் சூசைடில் இறந்துடும், அது வேலை செய்ய வந்தால் ரத்தம் வந்துடும், அப்படியே பயங்கர தடை. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் பிரதர் கர்த்தர் கொடுக்கட்டும், கட்டட்டும் பிரதர், மந்த்லி வைக்கிறோம் பிரதர். நாங்கள் இப்போ அவங்க 4வது வீடு கட்டுறாங்க, செய்த ஜெபம். ஆனால் ஃபோன் பண்ணி பேசுகிறதும் இல்லை, ஐக்கியப்படுறதும் இல்லை, விசாரிக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. ஆனால் டெய்லி வரும்பார் ஆரம்ப நாட்களில். நான் அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும், நானும் என் மனைவியும் பல ஆத்மாக்களை பார்த்துட்டோம். அப்பா சிலதெல்லாம் ரோட்டில் பார்த்தா ஸ்தோத்திரம் கூட பண்ணாமல் கீழே போவோம். அப்பயே தெரிஞ்சிடும் வாக்குத்தத்தை நிறைவேற்றி ஸ்தோத்திரம். ஆமென். என் மனைவிக்கு ஒரு பெரிய கிருபை இருக்குது. ஓ பரவாயில்ல, நிறைவேற்றா கர்த்தருக்கு சொன்னாலா போதும். ஆனால் எனக்கு கொஞ்சம் இது, ஐயோ நம்மக்கிட்ட சொல்லக்கூட இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்கிறேங்க,
எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. அந்த வாக்குக்கு உண்மையுள்ளவர் தராரு, நான் உண்மையுள்ளவனா இருப்பேனா, இதுக்கு நான் ஆயத்தப்படுறேனா, அதுக்காகத்தான் உன்னை பலத்தை கைக்கொள்ளுரு, அடங்கி இரு, காத்துரு. அத்தனை உபவாசம் உன்னை போட வைக்கிறது எதுக்கு தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது இந்த உபவாசம் உன்னை செதுக்கி இருக்கும், உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கும். உனக்குள் அந்த கர்வம் எழும்பாதபடி அந்த உபவாசம் உன்னை செதுக்கி சரியாய் செம்மையாய் நடத்தி இருக்கும். மற்றவனை போல நீ கர்த்தரை மறந்துட்டு விட்டு ஓடக்கூடாதுன்னு. ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகி சுகமாறான். எத்தனை பேர் வரான்? எத்தனை பேர் வராமா? ஒரே ஒருத்தன், 10ல் 1, மீது 9 சுகமாயிருச்சு. எங்கே காணோம்? அந்த மாதிரி தான் நண்பானவர்களே, அவன் இங்கே சுகமாயிடுவான், ஆனால் அவன் எங்கே மாட்டிக்கொள்ளக்கூடாதோ அங்கே மாட்டிக்கொள்ளுவான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு ஏதோ ஒரு விடுதலைக்காக வரலாம், அற்புதத்துக்காக வரலாம், ஆசீர்வாதத்துக்காக வரலாம், நன்மைக்காக வரலாம். இது நடந்தால் போது எல்லாம் வரலாம். நான் சொல்கிறேன், அதெல்லாம் நடக்கும். ஆனால் கொடுத்த கர்த்தருக்கு நான் உண்மையாக இருக்க நீ ஒப்பு கொடுப்பீனா, அவர் நாளைய தினத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறின அப்புறம் நீ எப்படி இருப்பன்றதை இப்போ பார்ப்பார். இன்னைக்கு பார்த்து இன்னைக்கே அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர நீ ஆயத்தமாயிக்கொள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நான் கடைசியாய் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க, வேதாகமத்தை கீழே வைத்துக்கொள்ள அன்பானவர்களே. நகோமியும் ரூத்தும் அவங்க ஊர்ல இருந்து, மோவாப் தேசத்துலேருந்து பெத்லெகேமுக்கு கிளம்பி வராங்க, நடந்து வராங்க. இப்போ வரும் பொழுது ஊர் மக்கள் சொல்றாங்க, ஆஹா வர்றது நகோமியா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு பேசிக்கொள்றாங்க அந்த ஊர் மக்கள். நம்ம ஊர் பொண்ணு இங்கேருந்து எங்கேயோ போய் இப்போ திரும்ப இங்கேயே வந்துருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த நேரத்தில் பாருங்க, நகோமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, நகோமி அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஜாய்ஃபுல் பர்சன் அப்படின்னா எப்பயுமே சிரித்து கொண்டே சந்தோஷமாகவும் மற்றவளையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு கேரக்டர். இப்போ நகோமி சொல்கிறாங்க, ஏம்மா இங்கே பாருங்க சகோதரிகளே, என்ன நீங்கள் நகோமின்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன மாறாள்னு சொல்லுங்க. காரணம், மாறாள் அப்படின்னா துக்கத்தோடு இருக்கிற ஒரு பெண், கசப்பான வாழ்க்கையை பெற்ற ஒரு பெண், சந்தோஷமே இல்லாத ஒரு பெண். என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள்னு சொல்லுங்கன்னு சொல்லி நகோமி அந்த ஊர் மக்களிடம் சொல்லுகிறாள் என்பார்களே. அப்போ சொல்லுகிறாள், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் பாருங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்க, அவர் சொல்றா, எனக்கு பெரிய பிடிக்காத ஒரு பெரிய கசப்பு என் வாழ்க்கையில வந்துருச்சு. நான் இந்த ஊர்ல இருந்து போகும்போது நிறைவுள்ளவளா போனேன், ஆனா இப்ப திரும்ப வரும் பொழுது என் குறை உள்ளவளாய், நான் வெறுமையாய் எல்லாத்தையும் இழந்து போய் திரும்ப என் ஊருக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு நகோமி சொல்லுகிறார்கள். அப்போது நகோமி ஒரு வார்த்தை அப்போ சொல்கிறாங்க, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க அன்பானவர்களே, அந்த வார்த்தை சொல்லுகிறது பார்வைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சூழ்நிலைக்கு ஒத்து போகுது. ஏன்னா நகோமியினுடைய கணவரும் மரிச்சிட்டாங்க, நகோமியினுடைய 2 பிள்ளைகளும் மரிச்சிட்டாங்க, நகோமியினுடைய இன்னொரு மருமகள் ஓர்பாலையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் அப்படியே பிரிந்து வந்து ஒரு இழந்த நிலைமை தான் அதுவும். இப்போ சொல்லுங்க, நிறைவாய் போனவள் எப்படித்தான் ஊருக்கு வந்தாங்க? குறைவுள்ளவளா, வெறுமையா, எல்லாத்தையும் இழந்து போய் அந்த அம்மையார் உள்ள வராங்க. அதனால் சொல்கிறாங்க, கர்த்தர் என்னை போமோ நிறைவாக கொண்டு போனார், என்னைய தேவன் சிறுமைப்படுத்தி விட்டார். சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில் கசப்பை தந்திருக்கிறார். கசப்பா நான் என் வாழ்க்கை இன்னைக்கு மாறிடுச்சு. நல்லா கவனிங்க அன்பானவர்களே, இந்த மாதிரி சூழ்நிலை தான் தேவனுக்கு நாம் நிரூபிக்க வேண்டிய தருணம். இன்னொன்று, சாத்தான் இதில் சந்தோஷப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது.
ஆமென். நீங்கள் என்ன தோல்வி வரட்டும் புலம்பாதீங்க, என்ன அவமானம் வரட்டும் முறுமுறுக்காதீங்க. கடவுள் என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டார் சபைக்கு போய் தயவு செய்து யார் சொன்னாலும் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. கடவுள் என்றைக்குமே நன்மையைத்தான் செய்வார். யோபு ஐயாவுக்கு இழக்கும் பொழுது அவன் மனைவிக்கு எப்படி இருந்தது? அவரே தூசி அப்படின்னாங்க. அப்போ பெத்தெடுக்கும் போது அல்லேலூயா, அடுத்த திரும்ப 10 குழந்தை அதே வயிற்றில் பெத்தெடுக்கிறாங்களே, அப்போது கடவுள் எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை அன்பானவர்களே. பாருங்க, நகோமி சொல்லுகிற அந்த வார்த்தையை போல இன்னைக்கு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போய் வெறுமையாய் உங்களுடைய பட்டணத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவைகளெல்லாம் கர்த்தருக்குள் வந்து நடக்கிறதோ அவையெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட். கண்ணீர் விடுகிறதா இருக்கட்டும், ஜபம் கேட்கப்படாமல் நம்மளை காத்திருக்கிற கர்த்தர் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இழப்பு அல்ல, எல்லாமே உங்களுக்கு லாபம்தான் அன்பானவர்களே. அல்லேலூயா. பாருங்க, இதே நகோமி அடுத்த கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இதே ஸ்திரீகளோடு கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஸ்திரீகள் சந்தோஷமாய் நகோமியை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய மருமகள் ரூத் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்துட்டா, அவன் பேர் இஸ்ரவேல்ல பிரபலமா இருக்கும் பாரு அப்படின்னுட்டு இந்த ஸ்திரீகள் நகோமி கிட்ட சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே. அப்போ நகோமி வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய கசப்பு அவள் வாழ்க்கையை விட்டு அப்படியே வெளியேறுகிறது. சந்தோஷத்தோடு அந்த மருமகளோடு கிட்ட இருந்து அப்படியே அந்த குழந்தையை வாங்கி மடியிலே வைத்து வசனம் சொல்லுகிறது, நகோமி அதற்கு வளர்க்கிற தாயாய் மாறினாள். ஹல்லேலூயா. கசப்பு நிறைந்த வாழ்க்கையில் இருந்த அந்த நகோமிக்கு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எதுவும் நடக்காது, தன் வாழ்க்கை முழுவதும் கசப்பு, இன்னும் கொஞ்ச நாள் நான் சாக போகிறேன், கடவுள் எதுக்காக என்ன அழைச்சார் அப்படி இப்படின்னு சிறுமைப்படுத்தினார் கேட்ட இதே நகோமிக்கு சந்தோஷமே இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வராதுன்னு நினைச்ச நகோமிக்கு கர்த்தர் திரும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு நாட்களை வைத்திருந்தார். அந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார் தேவன். பாருங்க, நகோமியின் கசப்பை நீக்கினார், சந்தோஷத்தை கட்டளையிட்டால் அதோடு அவர்கள் துக்கப்படவே இல்லை, துக்கம் மாறியது. தேவன் பாருங்க வெறுமையா விட்டுட்டார்னு சொன்னாங்க, என்னை குறைவுள்ளவளாக மாற்றிட்டார்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களே சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன வெறுமையா விடலை, கர்த்தர் என்ன குறைவுள்ளவளா விடலை, கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டு இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லி நான் மாறாள் இல்லை, நான் நகோமின்னு சொல்லி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி சந்தோஷப்பட்டார்கள். அன்பானவர்களே, கர்த்தரின் பேரின்ப நதியினால் அவங்களுடைய தாகத்தை தீர்த்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம 3 காரியத்தை தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனத்தின் தாகத்தை தேவன் தீர்த்து அந்த மாராவின் கசப்பு நிறைந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். 2வது, எலிசா நாட்களிலும் அந்த நதியின் தண்ணீரை சுத்தமாக்கி அந்த ஊழியக்காரர்களுக்கும் பட்டணங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றினார். 3வது, நகோமியினுடைய வாழ்க்கையில் இருந்த கசப்பை என் தேவன் நீக்கி போட்டு தேவன் மதுரமாய் அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு கசப்போடு வந்திருக்கிறீங்களோ? கசப்போடுனா மற்றவங்க மேலே இருக்கிற கசப்பை பற்றி தேவன் பேசலை. உன் வாழ்க்கையில் நீ போராடி கொண்டிருக்கிற காரியத்தில் வந்த தோல்வியினால் வந்த மன சஞ்சலம், மன சோர்வு, மன ரம்யமாய் இருக்க முடியாத ஒரு நிலை, போதும் என் வாழ்க்கை என்று சொல்லுகிற ஒரு நிலை, இவைகளெல்லாம் போல நீங்கள் இன்றைக்கி காணப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக இப்போ நான் ஜெபம் செய்து முடிக்கப் போகிறேன். உண்மையாகவே இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா.